ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். அது கூடாது. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும். ராகமே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. என்னடா மார்க்கத்தை கேலி பண்றீங்க, இஸ்லாத்தை என்னடா நக்கல் பண்றீங்க, இஸ்லாத்துக்கும் பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம், இஸ்லாத்துக்கும் இசைக்கும் ராகத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் அந்த பாட்டு நீங்க படிங்க, தப்பு இல்ல. நல்ல நாகரிகமான மெட்டுகள் இருக்கும்ல, அதை நீங்க படியுங்க. நீங்க குர்ஆன் ஓதுறீங்கல்ல, அந்த குர்ஆன் ஓதுறதே அது ஒரு விதமான பாட்டு தான், அது ஒரு விதமான ராகம் தான். இவங்க செய்யக்கூடிய இவ்வளவு தில்லு முள்ளுகளுக்கும் எதை சம்பந்தப்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறமே, இப்படி ஓதுறத அதுவும் ஒரு ராகம் தான். அப்ப இதே மாதிரி நீங்க மௌலிதையும் ராகத்தோடு படிச்சுக்கிடலாம், சினிமா பாட்டுகள்ல படிச்சுக்கிடலாம். ஆனா அந்த சினிமா பாட்டுல அது நல்ல நாகரிகமான மெட்டாத்தா இருக்கணும், டப்பாங்குத்து பாடலா இருக்க கூடாது. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும், ஒரு புது மெட்ல யாராவது மௌலித் பாடல் படிக்கிறாங்கன்னு வைங்க, ஜமாலி அசரத்துக்கு தான் போன் அடிக்கணும். அசரத்து நான் இப்படி ஒரு பாட்டு படிக்க போறேன், இந்த மெட்ல படிக்க போறேன், இந்த பாட்டு நாகரிகமான பாட்டா அல்லது நாகரிகம் இல்லாத பாட்டா என்று உங்கள்ட்ட ஃபத்வா வாங்கித்தான் அவங்க அன்னைக்கு பாட்டு படிப்பாங்களா? சினிமா பாட்டுல கூட படிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த இணை வைப்பு அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் தள்ளிருச்சு பாருங்க. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருச்சி மாவட்டம் தர்கா வள்ளுவர் நகர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் பண்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இணை வைப்பும் இன்றைய நிலையும் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தில் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் தவறுகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தவறுகளிலேயே மிகப்பெரிய தவறாக, இதுக்கு மேல ஒரு தவறு இல்லை என்று சொல்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தவறாக நமக்கு சொல்லப்பட்ட காரியமே இறைவனுடைய இடத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இணை வைப்பு தான். அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை அடுத்த பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஷிர்கான காரியம் தான் நம்முடைய மார்க்கத்திலேயே மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயங்க. அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எப்படி சொல்லி காட்டுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சொல்லுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் என்று எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகை செய்தி அருளப்படுகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சொல்றான், நானும் உங்களை போல மனிதர் தான், எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படிப்பட்ட செய்தி? இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். நீங்கள் வணங்க வேண்டியது, நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது, அனைத்து அதிகாரத்திற்கும் ஆற்றல் படைத்த அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி, அப்படிப்பட்ட அந்த ஏக இறைவனை மறுமை நாளில் சந்திக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அந்த இறைவனை சந்தித்து அவனுடைய அருளை பெற்று மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அப்படி விரும்பக்கூடிய அந்த நபர் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் பல நல்ல காரியங்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா யுஷ்ரிக், அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, எந்த ஒரு நேரத்திலேயும் தன்னுடைய இறைவனுக்கு இணையாக அவனுடைய வணக்க வழிபாட்டில் யாரையும் என்ன செய்து விட வேண்டாம், இணை வைத்து விட வேண்டாம் என்று நபியே இந்த செய்தி எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருதுன்னு சொல்லிருங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சொல்ல சொன்ன செய்தி என்ன? உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு கிடையாது. அந்த இறைவனை மறுமையில் நீங்கள் சந்திக்க ஆசைப்படுகிறீர்களா? அந்த இறைவனுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பல நல்லறங்களையும் செய்யட்டும். ஃபலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய வணக்க வழிபாட்டில் அந்த இறைவனுக்கு இணையாக என்ன செய்து விடக்கூடாது, எந்த ஒருவரையும் கொண்டு வந்து நிறுத்தி விடக்கூடாது என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்வானேயானால், அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல
அல்லாஹ் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாத மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், அஃப கைரல்லாஹி தஅமுருன்னி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன், அறிவியினர்களே, நான் என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்க, அந்த இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் ஏவக்கூடிய அந்த கடவுள்களை, அல்லாஹ் அல்லாத கடவுள்களை நான் வணங்குவேனா என்று நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபிலிக்க, நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் அந்த உலகத்துக்கு வந்தாங்களே, அந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன செய்தி, ல இன் அஷ்ரக்த, நீங்கள் படைத்த இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டால், ல யஹ்பதன்ன அமலுக்க, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அத்தோடு வீணாக போய்விடும், அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், வல தக்கூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டால் மறுமை நாளிலேயும் நஷ்டவாளியாக போயிருப்பீங்க. என்னென்ன வணக்க வழிபாடுகள் செஞ்சீங்களோ, என்னென்ன நன்மைகளை நீங்கள் சம்பாதித்தீர்களோ, நீங்கள் சம்பாதித்த அத்துணை நன்மைகளையும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடும். அதே போல இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் மறுமை நாள்ல நஷ்டவாளியாக வந்துவிடக் கூடாது, அவர்கள் நஷ்டவாளியாத்தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையை நோக்கித்தான் நம்முடைய சமூகத்தில் இன்னும் ஒரு சில நபர்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், மை யுஷ்ரிக் பில்லா, யார் படைத்த இறைவனுக்கு இணை கற்பிக்கிறானோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு சொர்க்கத்தையே ஹராமாக்கி விட்டான். அந்த இறைவனுக்கு இணை வைக்கிற விஷயம் ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய உள்ளத்துல வந்துட்டாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டு விட்டாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நீ இணை வைத்து விட்டாயா, உனக்கு மறுமையில் சொர்க்கமே ஹராம், வ மஅவாஹுன் நார், அவருடைய தங்குமிடம் மறுமையில் நரகமாகத்தான் இருக்கும், வமாலில் வாலிமீன மின் அன்சார், இப்படி இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு மறுமையில உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. என்னுடைய அருமை சமூகமே, நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். அந்த இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் நம்முடைய அமல்களை நாசமாக்குவதோடு நம்மளுடைய மறுமை கனவாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தையே ஹராமாக்கி விடுகிறது, நரகத்திலேயே நாம் நிரந்தரமாக இருக்க செய்து விடுகிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அது போன்ற சிறுக்கான காரியத்திலிருந்து நாம் விலகி வர கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு இந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயம் வரம்பு மீறி போறதற்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில ஆலிம்களும் தவறான முறையில் மக்களை வழிகாட்டுகிறார்கள். ஷிர்க்ல இன்னைக்கு சில ஆட்கள் ஈடுபடுறாங்கன்னு வைங்க, உருஸ் போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா, ஏன் உருஸ் போன்ற காரியத்தில் ஈடுபடுறாங்க? மார்க்கத்தை உள்ளதுபடி சொன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு இடத்துல தர்காக்கள் இருந்திருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணாங்களே, தன்னுடைய 23 ஆண்டு காலமாக இறை வைப்புக்கு எதிரான பிரச்சாரம் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டத்தில் கூட, மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முந்தைய அந்த நேரத்தில் கூட கடுமையான உடல் வலி, அல்லாஹ்வின் தூதரால் சில விஷயத்தை மக்களுக்கு எழுந்து சொல்ல வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்ல முடியல, மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது, மயக்கம் தெளிந்து அவ்வளவு சிரமமான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பிரச்சாரம் என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் தஆலா யூதர்களையும் நசாராக்களையும் நாசமாக்குவானாக. இத்தகது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜிதா, ஏனென்றால் அந்த யூதர்களும் நசாராக்களும் எதுக்கு அவங்க நாசத்தை தழுவணும் தெரியுமா? அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் இறந்து போன பிறகு அந்த நபிமார்களுடைய மண்ணறையவே, அந்த நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட அவங்களுடைய கபரையே வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி விட்டார்களே. நபியினுடைய கபராக இருந்தாலும் அதை அந்த சமுதாயம் வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது. இப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நாசத்தை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்களே. இன்றைக்கு நாம கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அவுலியாக்கள் எல்லாம் யார்? நபிமார்களை விட மேலையா? இப்ராஹிம் நபியை விட மேலையா? மூசா நபியை விட மேலையா? குர்ஆனில் சொல்லப்பட்ட எத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்களே, அந்த நபிமார்களை விட மேலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அவுலியாக்கள் யாராவது வந்துட முடியுமா? எல்லா நபிமார்களுக்கு கீழ்நிலையில தான் வருவாங்க. அப்ப அந்த நபிமார்களுடைய அடக்கத்தலத்தையே, அவங்க அடக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த இடத்தையே வணங்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு நாம கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தர்காக்கள்ல அது யாராவா இருக்கட்டும், எந்த பேர்ல உள்ளவரா இருக்கட்டும்,
அவருடைய அடக்கத்தலத்தில் எப்படி போய் கையேந்த முடியும்? அவருடைய அடக்கத்தலத்தில் எப்படி போய் உருஸ் கொண்டாட முடியும்? அதற்காக எப்படி சந்தனக்கூடு எடுக்க முடியும்? அது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை என்கிற அளவிற்கு எப்படி வர முடியும்? அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகள் நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஒருவர் இறந்து விட்டால் இறந்தவர் அடக்கம் செய்ய சொல்லி நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறதை ஒழிய அந்த அடக்கத்தலத்தை கெட்டுவதற்கோ அந்த அடக்கத்தலத்தை பூசுவதற்கோ அந்த அடக்கத்தலத்தில் போய் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கோ அது நபிமார்களுடைய அடக்கத்தலமாக இருந்தாலும் அது அடக்கத்தலமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய வணங்கக்கூடிய வணக்கத்தலமாக மாறக்கூடாது என்று ரசூலுல்லாஹி வழிகாட்டுகிறார்களே. இவ்வளவு வழிகாட்டுதல் இருந்தும் இன்றைக்கு எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் தப்பும் தவறுமாக தங்களுடைய கொள்கைகளை சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை கூட விழா கொண்டாடக்கூடிய இடம் ஆக்காதீங்க. இன்னைக்கு ரமலான் 15 எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, 16, 17 எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒவ்வொரு ஊர்களிலேயும் அந்த தர்காவிற்கு சந்தனக்கூடு உருஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய அடக்கத்தலமாக இருந்தாலும் என்னுடைய அடக்கத்தலத்தையும் லா தஜ்அலு கப்ரி ஈதா, அதை ஒரு விழா கொண்டாடக்கூடிய இடமாக மாத்திராதீங்க. என்னுடைய அடக்கத்தலம் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய பிரச்சாரத்தை பாருங்கள். இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் கொண்டு வாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜாலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்காதீங்கங்கறாங்க. கரெக்ட் தானங்க? ஏன்னா பெருநாள்ங்கிறது வருஷத்துல ஒரு தடவை வரும். நோம்பு பெருநாளா வருஷத்துல ஒரு தடவை தான், ஹஜ் பெருநாளா வருஷத்துல ஒரு தடவை தான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கபருக்கு வர்றத வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிவிடாதீங்க, மாசம் மாசம் வாங்க, வாரம் வாரம் வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க, ஒரு நாளைக்கு பல தடவை வாங்க. அப்படிங்கிற கருத்துல தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் ஆக்கிறாங்க. அஜர்த் என்ன பேசுறாருன்னு விளங்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, என்னுடைய அடக்கத்தலம் அது விழா கொண்டாடக்கூடிய இடமா வந்துடக்கூடாது, அது அடக்கத்தலமா தான் இருக்கணும். நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக இருந்தாலும் என்னுடைய அடக்கத்தலத்துல கூட விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அஜர்த் என்ன பேசுறாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்கிக்கிடாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா பெருநாள் மட்டும்தான் வருஷத்துல 2 தடவை வருது. நோம்பு பெருநாள் வருஷத்துக்கு ஒருக்காத்தானே வரும், ஹஜ் பெருநாள் வருஷத்துக்கு ஒருக்காத்தானே வரும். ஆக மொத்தம் வருஷத்துக்கு 2 பெருநாள் தான் வருது. அந்த மாதிரி என் கபருக்கு வரக்கூடியது அந்த பெருநாளாக நீங்க ஒரு நாள் 2 நாள் வராதீங்க, எல்லா நாளும் வந்துட்டு போங்க என்று எது அந்த செய்தியில் சொல்லப்படலையோ அந்த செய்தியில சொல்லப்படாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில ஒரு தவறான விளக்கம் கொடுத்து வியாக்கியானம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் கபருக்கு வர சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கபூர்ல என்ன செய்ய சொன்னாங்க? விழா எடுக்க சொன்னாங்க என்பன போன்ற இப்படி எடுத்து சொன்னனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு போய்விட்டார்கள். சினிமா பாடல் கச்சேரியை நோக்கி போய்விட்டார்கள், ஆட்டத்தை நோக்கி போய்விட்டார்கள், பாடல் கச்சேரிகளை நோக்கி போய்விட்டார்கள். இன்னும் என்னென்ன அனாச்சாரங்கள் பொது வெளிகளில் சொல்ல முடியாதோ அவ்வளவு அனாச்சாரத்தை நோக்கி போனதற்கு இது போன்ற அந்த தவறான வழிகாட்டுதல் தான காரணம். அதே மாதிரி பாருங்க, கந்தூரி இன்னைக்கு எடுக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி 23 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, சந்தனக்கூடு எடுத்திருக்கிறாங்களா? அந்த சந்தனக்கூட தெருத்தரவா ஊர்வலமா கொண்டு போயிருக்கிறாங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹி உங்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் வந்துட்டு போயிட்டாங்கல்ல, இப்ராஹிம் நபி வந்துட்டு போயிட்டாங்கல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு அவர்கள் இறந்து விட்டார்களே. இப்படி ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முன்னாடி ஏராளமான நபிமார்கள் இருந்தாலும் அந்த நபிமார்களுக்காக ரசூலுல்லாஹி செஞ்சு காட்டினாங்களா? அல்லது ரசூலுல்லாஹி அவங்க செய்யாம சஹாபாக்களுக்கு இப்படி இது போன்ற நல்லடியார்களுக்கெல்லாம் நீங்க வருஷ வருஷம் கந்தூரி எடுங்க, அந்த கந்தூரி என்ற பெயரில் இந்த காரியத்தை செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை வழிகாட்டினாங்களா? எவ்வளவோ இபாதத்தை வழிகாட்டினாங்க. ஒரு ஆள் தொழுகையில வந்து நிக்கிறாருன்னா தொழுகையில எப்படி தக்பீர் கட்டணும், தொழுகையில எப்படி ருக்கு பண்ணணும், தொழுகையில எப்படி சுஜூது பண்ணணும் என்று இப்படியெல்லாம் வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் கந்தூரி சம்பந்தமா ஏதாவது வழிகாட்டினாங்களா? இப்படி இறந்தவங்களுடைய மண்ணறைக்கு நீங்க போங்க, மண்ணறையில போய் இந்த மாதிரி தண்ணீரை எடுத்து வந்து தொளிச்சுக்கிடுங்க, அந்த தண்ணீரை உங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிடுங்க, அது பரக்கத்து நிறைந்த தண்ணீர் நீங்க எடுத்து வச்சுக்கீங்க என்று இப்படி ஏதாவது ரசூலுல்லாஹி காட்டினாங்களா? எந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யவில்லை. அவங்க காலத்தில் உள்ள நபி தோழர்களுக்கும் ரசூலுல்லாஹி அவர்கள் இப்படி எதையுமே கற்றுத்தரலங்க. ஆனா இன்றைக்கு எப்படி மக்களை வழிகெடுக்கிறாங்கன்னு பாருங்க. கந்தூரி விழா கூடும்,
அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி கந்தூரி வேண்டும், நடனங்களும் சினிமா கச்சேரிகளும் கூடாது. கந்தூரிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். கந்தூரிண்டா கூட்டமா போய் சேர்ந்து ஜாரத்து செய்யறது, அதான் கந்தூரி. மத்த நாட்கெல்லாம் தனித்தனியா போவாங்க ஜாரத்துக்கு, கந்தூரி அன்னைக்கு கூட்டமா போவாங்க, கூட்டமா ஜாரத்துக்கு போறாங்க. நபிகள் சல்லல்லாஹு நமக்கு ஜாரத்து செய்யுங்க, ஜூரு ஜாரத்து செய்யுங்க, பெண்ணா துதைக்குரல் ஆகிறா, அது மறுமையை நினைவூட்டுகிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜாரத்து செய்வது ரெண்டு வகை, தனித்தனியா போய் ஜாரத்து செய்யலாம், கூட்டமா போய் ஜாரத்து செய்யலாம். தனித்தனியா போய் ஜாரத்து செய்யுங்க அப்படி நபிகள் சல்லல்லாஹு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க. தனித்தனியா தான் போகணும், கந்தூரி அன்னைக்கு கூட்டமா போறாங்க, அது கூடாதுன்னு வந்துடும். அது கூட்டமா போய் தான் நீங்க ஜாரத்து செய்யணும் என்று சல்லல்லாஹு சொல்லி இருந்தா, இந்த ஜாரத்து கந்தூரி அன்னைக்கு கூட்டமா போறோம் அதுதான் கூடும், மற்ற நாள்கள்லாம் கூடாதுன்னு வந்துடும். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாரத்து செய்யுங்கன்னு பொதுவா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்ப தனியா போலான்னு தெரியுது, கூட்டமா போலான்னு தெரியுது. எப்படி வேண்டுமானாலும் சென்று ஜாரத்து செய்யலாம் என்று சொல்லி இருக்கின்ற போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல நீங்க கூட்டமா போக கூடாது என்று சொல்லுகின்ற அதிகாரம் எந்த மனிதனுக்கு இருக்கிறது? சவுண்ட் தான் பயங்கரமா இருக்குது. என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கங்க, பொதுவா பொது அடக்கத்தலம் இருக்குதுல்ல, அது கூட ஸ்பெசிபிக்கான அடக்கத்தலம் எதையுமே சொல்லல. சில குறிப்பிட்ட நல்லடியார்களுடைய அடக்கத்தலம், அங்க நீங்க குறிப்பிட்டு நீங்க நாள்ல போங்க, அந்த அடக்கத்தலத்தை போய் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. பொது மையவாடி இருக்குமா இல்லையா? நாம எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் இறந்தால் இறந்தவங்களை அடக்கம் செய்யறதுக்கு ஒவ்வொரு இடத்துல பொது மையவாடி இருக்கும்ல, அந்த பொது மையவாடிக்கு நீங்க போயிட்டு வாங்க. ஏன் நீங்க அந்த பொது மையவாடிக்கு போயிட்டு வரணும்? அதைத்தான் ஜியாரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பொது மையவாடிக்கு எதுக்கு நீங்க போயிட்டு வரணும்? நீங்க அங்க போகும் பொழுது உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனைகள் வரும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் அங்க அடக்கம் செய்யப்பட்டு இருப்பாங்க. அது போன்ற இடத்திற்கு போகும் பொழுது என்னுடைய தகப்பனார் என்னோடு வாழ்ந்தவர் தான், ஆனால் இன்றைக்கு அவர் என்னோடு வாழ முடியல, அவர் இன்றைக்கு இறந்து போய்விட்டார், இனிமே அவர் எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்ய முடியாது, அவருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை உயிரோடு இருக்கக்கூடிய எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் என்று இது போன்ற ஒரு நல்லெண்ணம் ஏற்படுவதற்கும் மறுமையினுடைய சிந்தனை ஏற்படுவதற்கும் நானும் ஒரு நாள் இது போன்று மரணிக்கத்தான் போறேன், நான் மரணித்த பிறகும் இங்குதான் அடக்கம் செய்யப்பட போறேன் என்று இது போன்ற நினைவிற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மையவாடிக்கு போக சொன்னாங்க. அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு என்ன வியாக்கியானம் கொடுக்கறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மையவாடிக்கு தானே போக சொன்னாங்க, தனித்தனியா போங்க அப்படின்னு சொல்லல தானே, மொத்தமா போங்க அப்படின்னு சொல்லல தானே. அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் மொத்தமா கந்தூரி நாள்ல அந்த ஜியாரத்துக்கு போனோம்னு வைங்க, அது எப்படிங்க தப்புன்னு வரும்? அப்ப ஜியாரத்து மார்க்கத்துல உள்ளதுதான். ஃபர்ஸ்ட் கந்தூரி நாள் மார்க்கத்துல இருக்குதா? ஏதோ கந்தூரி நாள்னு ஒண்ணு இருக்கிற மாதிரியும் அந்த நாள்ல நாம எல்லாரும் மொத்தமா போறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியும் இன்றைக்கு அந்த நபிமொழிகள்ல இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்மளுடைய சமுதாயம் அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மத்த சமூகத்துல இன்றைக்கு பண்டிகை என்று வருதுன்னு வைங்க, வான வேடிக்கைகள் இருக்கும். அதே போன்ற அந்த ரமலான் மாதத்தில் இங்கே கந்தூரி நடந்து கொண்டிருக்கிறது. வான வேடிக்கை என்ற பெயரில் அதிகமான பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நம்மளுடைய தமிழகத்துல புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டணம் போன்ற அந்த ஈசிஆர் பகுதியில் எழுதி அந்த இடத்துல போய் பாருங்க, அங்கே நடத்தப்படக்கூடிய அந்த கந்தூரி விழாக்களில் வெடி போடுவதற்காகவே 3 லட்சம் 4 லட்சம் கொஞ்ச நஞ்ச காசு அல்ல, அந்த கந்தூரியில வெடி போடுறதுக்கு அவ்வளவு காசு செலவழிக்கிறாங்கன்னா நாம கேட்கிறோம், சரி நீங்க அந்த நபிமொழியில இல்லாத ஒரு விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்றீங்க, அதுல சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஜியாரத்துக்கு போன ஆகிரத்துடைய சிந்தனை வரணும்னு அதுதான் நோக்கம்னு சொன்னீங்கல்ல. ஆனால் நான் ஆரம்பத்தில் 2 வீடியோவை காட்டினேன்ல, அந்த வீடியோவில் உள்ள நிகழ்வுகளை பாருங்க. தார தப்பட்டை அடிக்கப்படுகிறது, சினிமா கச்சேரிகள் அதை இசைக்கப்படுகிறது, அங்கே இளைஞர்கள் தொடைக்கு மேல வேட்டையை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறான். இதுதான் உங்களுக்குள்ள அந்த மறுமை சிந்தனையா? விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், வெடி போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஆடிக்கிட்டு இருக்கிறான், பாடிக்கிட்டு இருக்கிறான், என்னென்ன கூத்து கும்மாளங்களோ அவ்வளவு அனாச்சாரத்தையும் செய்துவிட்டு மார்க்கத்தினுடைய சாயம் பூசுவதற்காக, மார்க்கத்தில் இல்லாத ஒரு கருத்தை திணிப்பதற்காக, ஆகிரத்துடைய சிந்தனைக்காகத்தான் அங்க போங்கன்னு சொல்றோம். அங்க போனா எப்படி ஆகிரத்துடைய சிந்தனை வரும்? அங்க போனா எப்படி மறுமை சிந்தனை வரும்? இறையச்சம் அங்கே போனால் எப்படி நமக்கு அதிகரிக்கும்? இந்த சினிமா பாட்டுகளும் அங்கே நடைபெறக்கூடிய அத்துணை அனாச்சாரங்களும் நம்முடைய மறுமை சிந்தனையை அகற்றக்கூடிய விதமாகத்தான் இருக்குதே ஒழிய அது ஒன்றும் நமக்கு மறுமை சிந்தனை ஊட்டக்கூடிய விதத்தில் இல்லை. ஆக மொத்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி விடுகிறது, தர்கா என்ற ஒன்றை நம்முடைய மார்க்கத்தில் இல்லை. யார் இறந்தாலும் அந்த இறந்தவருடைய அடக்கத்தலம் என்பது சாதாரண அடக்கத்தலமாகத்தான் இருக்கப்படணுமே ஒழிய அது கட்டடம் கட்டப்படுவதோ, அங்கே பூசப்படுவதோ,
அந்த அடக்கத்தலத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல போய் விழாக்கள் எடுப்பதோ இவைகள் அனைத்தும் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களாக இருக்கிறது. இப்படி மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் மட்டுமல்ல, இறைவனுக்கு இணையாக அந்த இறந்து போன ஆட்களை கொண்டு போய் வைக்கிற நிலையில இருக்குது. அங்க போய் கையேந்திரீங்களே, துவா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, நீங்கள் கேட்கக்கூடிய துவா கூட அதுவும் இபாதத்தாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த துவாவே இபாதத்தாக இருக்கும் பொழுது அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்யணும், அல்லாஹ்ட்ட மட்டும்தானே நம்ம கையேந்தணும். அல்லது நாம துவா செஞ்சா அது அல்லாஹ்வுக்கு கேட்காதா? நாம அல்லாஹ்வை நெருங்குறதா இருந்த சாமானியர்கள் நம்ம யாரும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது, அப்படியாவது இஸ்லாம் சொல்லுதா? அதுக்கு மாத்தமாத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நான் என்னுடைய அடியார்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன், என்னுடைய அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், அவர்கள் என்ன பிரார்த்தித்தாலும் அவர்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு எடுத்து காட்ட சொல்லுகிறான். ஆனா இவங்க என்ன பண்ணுகிறார்கள்? தர்காக்கள் என்ற பெயரில் அந்த இறந்து போனவர்கள் அல்லாஹ்வுடைய சானத்திற்கு உயர்த்தி இவர்கள் நாம இறைவன்ட்ட கேட்க வேண்டியதை எல்லாம் நமக்கு வாங்கி தந்து விடுவார்கள் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சு இன்றைக்கு இணை வைப்பினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் தர்காக்கள் என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கிறார்களே, அதன் மூலம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ரொம்ப அதல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காகத்தான் இது போன்ற இந்த பொதுக்கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இதே நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் நடைபெறக்கூடிய இன்னொரு நிகழ்வு, இங்கிருந்து காவேரி ஆத்துக்கு போவாங்க, ஆத்துல இருந்து சில கூட தண்ணீர்களை கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்து அந்த தர்காவில் உள்ள கபர்களை நல்லா கழுவுற சுத்தப்படுத்துறது. அப்படி சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் இருக்குது இல்ல, அந்த தண்ணீரை தனியாக சேமித்து வைத்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு நபர்களும். எப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஜம்சம் நீரை எடுத்துட்டு வருவாங்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க ஜம்சம் நீரை எடுத்துட்டு வருவதை போல காவேரி ஆத்துல போய் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த தர்காக்களை கழுவி அந்த கழுவப்பட்ட தண்ணீரை ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய வீடுகளை எடுத்துக்கிட்டு கேட்டா அதுக்கு பேரு துருப தண்ணீர், இது அருள் நிறைந்த தண்ணீர், மகத்துவம் நிறைந்த தண்ணீர் என்று சொல்லி ஒண்ணுமே இல்லாத ஒன்றுக்கு இறைவனுடைய அருள் இறங்கி இருப்பதாகவும், இறைவன் எதையெல்லாம் புனிதப்படுத்தவில்லையோ அல்லாஹ் புனிதப்படுத்தாத ஒன்றை நாம புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் போகிறது. அப்ப தண்ணீரை புனிதமாக நினைக்கக்கூடிய நிலைவுக்கு மாறிட்டாங்க. இறந்து போன ஒரு நபரை புனிதமாக வைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டார்கள். அதே மாதிரி பாருங்கள், சில இடங்கள் ஆங்காங்கே கொடிமரத்தை நட்டி வைத்திருக்கிறார்கள். கொடிமரத்திற்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பச்சைக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்னே தெரியலங்க. இஸ்லாமிய மார்க்க அந்த பச்சைக்கு ஏதாவது முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கானா? அப்படி எதையுமே சொல்லல. கபறுகள்ல போர்த்தக்கூடிய அந்த போர்வையை கூட என்ன கலர்ல தான் வச்சிருக்கிறாங்க? பச்சை கலர்ல வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆங்காங்கே கொடிமரத்தை நட்டி வைத்து அந்த கொடிமரத்திற்கு ஜெண்டா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, அந்த ஜெண்டா மரங்களுக்கு ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கும் வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு, அங்க கொடிமரத்தை ஏத்துகிற நிகழ்வு, கொடிமரம் இறக்கக்கூடிய நிகழ்வு என்று இப்படி நம்மளுடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. அந்த கொடிமரத்தை மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, அதை போய் தொட்டு கும்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அந்த இடத்தில் நின்று தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய சமூகமாக நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்குது. இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குனாங்களா? இஸ்லாம்ங்கிறது இந்த மாதிரியான மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமா? இஸ்லாமிய மார்க்கம் பகுத்தறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், மனிதனுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படி மனிதனுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு மூட நம்பிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் தான் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே தன்னுடைய காலருக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்திலேயே இல்லாமல் ஆக்கினார்களோ, அப்படி இல்லாமல் ஆக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் ஜெண்டாக்கள் என்ற பெயரில், கொடிமரங்கள் என்ற பெயரில் ஆங்காங்கே கட்டி வைத்துக் கொண்டு வருஷத்திற்கு ஒரு நிகழ்வு. சில ஊர்கள் என்ன பண்ணுவாங்க, யானையில போய் அந்த கொடிமரத்தை எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வருவாங்க. அப்படி சுத்திட்டு வரும்போது நம்ம பெண்கள்லாம் என்ன பண்றது, அந்த கொடிமரத்துல போய் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு போய் ஒரு குடம் ஊத்துறது. அப்படி ஊத்துனோம்னா நமக்கு மகத்துவம் கிடைச்சிரும். அந்த கொடிமரத்தை தொட்டு நாம ஒத்தி கொண்டோம் என்று சொன்னால் அதுல நமக்கு புனிதம் கிடைச்சிரும் என்று மார்க்கத்தில் இல்லாத இவ்வளவு அனாச்சாரத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது.
அந்த ஹுனைன் யுத்தம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த முஸ்லிம் படைகளும் திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்லாமிய படைகள்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களும் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அப்ப அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கை? அந்த ஹுனைன் யுத்தம் முடிந்து மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்திலேயே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தை இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் அன்றைய காலத்தில் புனிதமாக நினைத்து வந்தார்கள். அந்த மரத்துக்கு தாத்து அன்வாத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாத்து அன்வாத்து மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடந்து செல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர்கள் இந்த மரத்தை புனிதமாக எடுக்கிறாங்க, நாங்க இந்த மரத்தை புனிதமா எடுக்கல, இஜ்அல் லனா தாத்து அன்வாத், எங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு மரத்தை நீங்க புனிதம்னு சொல்லுங்க. அவங்க புனிதமா எடுத்த இந்த மரம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேறு ஒரு மரத்தை நீங்க புனிதம்னு சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்த பொழுது அப்பயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு புரிய வச்சாங்க, நீங்கள் அறியாத சமூகமாக இருக்கிறீங்களே, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய நிலை எப்படி இருந்ததோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதே நிலையில இருக்குது. இஸ்லாத்துல இந்த மாதிரி மரத்திற்கு புனிதம் கிடையாது, மட்டைக்கு புனிதம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கட்டடத்திற்கு புனிதம் கிடையாது, இறைவனுடைய அந்தஸ்தை எதுவும் பெற முடியாது என்கிற ஒரு கொள்கையில் வந்துவிட்டு இந்த இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் எங்களுக்கு ஒரு மரத்தை புனிதமாக்குங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களே, நீங்கள் விளங்காத சமுதாயமாக இருக்கிறீங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை திருத்தி இது போன்ற விஷயத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை வாரிசாக பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு நாம கொடிமரத்தை புனிதமா ஆக்கி வச்சிருக்கிறோமே, பச்சை கலரதை ஆக்கி வச்சிருக்கிறோமே, அதுல ஏற்றப்படக்கூடிய கொடியை மகத்துவமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதற்கு வருஷத்திற்கு ஒரு விழாவை ஆக்கி வைத்திருக்கிறோமே, இப்படி மார்க்கத்தில் இல்லாத எத்தனை விஷயங்களை இது புனிதம் அது புனிதம் இது இறைவனுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் வைத்திருக்கிறோமே. அப்ப இது போன்று ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம எந்த அளவுக்கு அதல பாதாளத்துல கொண்டு போய் தள்ளுது பாருங்க. ஒரு பக்கம் அதன் மூலம் நாம தவறான பாதையில போய் விழுவது மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அது நாசமாக போவதற்கு, நம்மளுடைய மறுமை வாழ்க்கையவே நாசமாக்குவதற்கு இது போன்ற இணை வைப்பான விஷயங்கள் ஒரு காரணமாக இருக்குது. எனது அருமை சமூக மக்களே, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இருந்தாலும் நீங்களும் மார்க்கத்தை எடுத்து படியுங்கள், குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழிகளை படிச்சு பாருங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தர்காக்கள் கட்டுறதோ, சந்தனக்கூடு எடுக்கிறதோ, கொடிமரம் எடுக்கிறதோ, துருப தண்ணீர் போன்ற விஷயங்களை புனிதமாக நினைக்கிறதோ இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத எந்த ஒன்றும் நம்முடைய இஸ்லாத்துல மார்க்கம் ஆகாது, இஸ்லாத்துல புனிதமாக ஆகாது. இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே முடித்து விட்டான். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலேயே இஸ்லாம் முடிக்கப்பட்டு விட்டது. அவங்க மூலமாக எது நமக்கு சொல்லப்பட்டதோ அதுதான் மார்க்கம் என்று எண்ணி அது போன்ற அந்த இணை வைப்பான விஷயத்திலிருந்து மீண்டு வாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இன்னும் சில இணை வைப்பான விஷயங்கள், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா போதும், இந்த முஹர்ரம் மாதத்திலே சில காரியத்தை பண்றாங்க, அது நேரம் இருந்தால் கடைசியில சொல்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க பேர்ல மௌலீது ஓதணும். அந்த மௌலீதை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய கண்டென்ட் அதுல உள்ள இருக்குதுங்க. அது முழுக்க முழுக்க இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பல வரிகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் என்று வரம்பு மீறி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அந்த சத்தாருல் மசாவி, தவறுகளை எல்லாம் மறைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். மரீதன் அந்த ஆயுதுஹு, ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரிக்க போய்விட்டாலேயே கத அத்தாஹுல்லாஹு பில் ஃபர்ஜ், அல்லாஹ் தஆலா அவருடைய நோயை குணப்படுத்தி விடுவான் என்று நோய் நிவாரணம் வழங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வின் தூதருக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். யா முபரிசகாம், நோய்களை குணப்படுத்தக்கூடியவரே என்று அல்லாஹ்வின் தூதரை புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. துன்பங்களை கவலைகளை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்வின் தூதருக்கு இருப்பதாக வரம்பு மீறி புகழக்கூடிய எத்தனையோ பல இணை வைப்பான வரிகள் அந்த மௌலீதுக்குள்ள இருக்குதே. அந்த மௌலீது புத்தகங்களை எடுத்து பள்ளிவாசல வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் பிறை 1ல இருந்து பிறை 12, பிறை 14, 15 வரை
அந்த சுபஹான மௌலீது என்று சொல்லிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஓதுவது மட்டுமல்லாமல் அந்த மௌலீதுல கூட பல ராகங்கள்ல ஓதுவாங்க, பல மெட்டுகள்ல ஓதுவாங்க. சினிமா படங்கள் என்னென்ன படங்கள் புது புது படங்கள் வருதோ புது புது படங்கள்ல இன்றைக்கு அந்த மௌலீத் அந்த படத்துல வரக்கூடிய பாட்டுகளின் அடிப்படையில் மௌலீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜமாத்துல கூட சில பேச்சாளர்கள் அதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தும் பொழுது அப்ப குறை சொல்றது என்ன குறை சொல்றது, நாங்க எங்கெங்க அப்படி படிச்சோம், சினிமா பாட்டுலயா நாங்க மௌலீதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை மதிக்கத்தானே செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கத்தானே செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வின் தூதரை மதிக்கும் பொழுது நேசிக்கும் பொழுது நாங்க சாதாரணமா தான் மௌலீது படிக்கிறோம், சினிமா பாட்டுல நாங்க படிக்கல, நாங்க படிக்காத விஷயத்தெல்லாம் படிக்கிறதா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் வரம்பு மீறி நடக்கிறீங்க என்று நமக்கு எதிராக எவ்வளவோ பல விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க, சினிமா பாட்டுல இருந்தாலும் மௌலீதை அதை தாராளமா படிக்கலாம். நம்ம சமுதாயத்துல ஒரு சாதாரண சின்ன பையனுக்கு தெரியும் இசைங்கிறது இஸ்லாத்துல கூடாது, சின்ன பையனுக்கு தெரியும். சினிமாங்கிறது மார்க்கத்துல கூடாது, சின்ன பையனுக்கு தெரியும். அந்த சினிமா பாடல் வரிகள் எவ்வளவு மோசமான வரிகளாக இருக்கிறது, காது கொடுத்து கேட்க முடியாத நாக்கூசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு சினிமா வரிகள்ல வருது, எல்லாம் நம்ம சமுதாயத்துல சின்ன பையனுக்கு கூட தெரியும். இஸ்லாம்ங்கிறது இதை ஒருபோதும் அனுமதிக்காது என்று தெரிந்திருந்தும் இன்றைக்கு அந்த இணை வைக்கக்கூடிய அந்த மௌலீது வரிகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ராகம் என்கிற பெயரில் எந்த அடிப்படையிலனாலும் மௌலீது ஓதிக்கிடலாம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சை கேளுங்க. கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை இல்ல. இந்த மெட்டு சினிமாவில் வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது பொதுவாக கவிதைகளை படிப்பது, அதே போல குர்ஆன் ஓதுவதே பாப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகத்தோட ஓதுவாங்க, அது ஒரு ராகம் பெருசல். அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுற அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும், அது கூடாது. ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும், ராகமே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரி பாருங்க, மௌலீது ஏங்க ராகமா படிக்கிறாங்க, கூடுமா கூடாதான்னு கேள்வி. ஒரு சரியான மார்க்க அறிஞர் என்ன செய்யணும்? என்னடா மார்க்கத்தை கேள்வி பண்றீங்க, இஸ்லாத்தை என்னடா நக்கல் பண்றீங்க, இஸ்லாத்துக்கும் பாட்டுக்கும் என்னடா சம்பந்தம், இஸ்லாத்துக்கும் இசைக்கும் ராகத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் அந்த பாட்டு நீங்க படிங்க, தப்பு இல்ல, நல்ல நாகரிகமான மெட்டுகள் இருக்கும்ல, அதை நீங்க படியுங்க. நீங்க குர்ஆன் ஓதுறீங்கல்ல, அந்த குர்ஆன் ஓதுறதே அது ஒரு விதமான பாட்டு தான், அது ஒரு விதமான ராகம் தான். இவங்க செய்யக்கூடிய இவ்வளவு தில்லு முள்ளுகளுக்கும் எதை சம்பந்தப்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி குர்ஆன்ல ஓதுறமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறமே, இப்படி ஓதுறத அதுவும் ஒரு ராகம் தான். அப்ப இதே மாதிரி நீங்க மௌலீதையும் ராகத்தோடு படிச்சுக்கிடலாம், சினிமா பாட்டுகள்ல படிச்சுக்கிடலாம். ஆனா அந்த சினிமா பாட்டுல அது நல்ல நாகரிகமான மெட்டாத்தா இருக்கணும், டப்பாங்குத்து பாடலா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை என்ன செய்யணும், ஒரு புது மெட்ல யாராவது மௌலீது பாடல் படிக்கிறாங்கன்னு வைங்க, ஜமாலி அசரத்துக்கு தான் போன் அடிக்கணும். அசரத்து நான் இப்படி ஒரு பாட்டு படிக்க போறேன், இந்த மெட்ல படிக்க போறேன், இந்த பாட்டு நாகரிகமான பாட்டா அல்லது நாகரிகம் இல்லாத பாட்டா என்று உங்கள்ட்ட ஃபத்துவா வாங்கித்தான் அவங்க இன்னைக்கு பாட்டு படிப்பாங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைக்கு தானே கொண்டு வந்துட்டீங்க. மார்க்கத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு கால் மௌலீது ஓதுறது மார்க்கத்தில் உள்ளதுன்னு உங்க நிலையை சொல்றதா இருந்தாலும் நீ மௌலீது மட்டும் ஓதிட்டு போப்பா, ராகம்லாம் கூடாது, சினிமாவை உள்ள கொண்டு வராத என்று சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு அதை ஒழுங்கா சொல்லாம சினிமா பாட்டுல கூட படிச்சுக்கிடுங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கு அவங்க அந்த இணை வைப்பு அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் தள்ளிருச்சு பாருங்க. நம்ம காலத்திலேயே 60 வயசுக்கு மேல உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்குன்னு சில மௌலீது ராகத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது மியூசிக்ல நான் எதுவும் போடலங்க, உள்ளது நெட்ல இருந்து எடுத்து கொண்டு மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹ்மூதரே, என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே, மனித
மனித குலம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே, மண்ணில் மடமை இருளகற்றி மார்க்க ஒளியேற்றி மகிழ்ந்த நபிநாதரே. இது இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு என்னன்னு தெரியாதுங்க. இது எந்த பாட்டு, எந்த படம், மலர்ந்து மலராதேன்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு பழைய பாடல்னு தெரியும். இப்படி யாரு வயசானவங்களா இருக்கிறாங்களோ உங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி நாங்க சில மௌலிது பாடல் தர்றோம் அப்படின்னு இப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப இதுவே 90 கிட்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்குன்னு சில மௌலிது இது மெட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அருள் நபிநாதரே, கண் குளிர் நேசரே, நபியே உம்மாளுதான் இன்று என் வாழ்க்கையே, நபியே உம்மாளுதான் இன்று என் வாழ்க்கையே. சோகங்கள் துக்கங்கள் எல்லாமுமே நாளும் தொடராக நெஞ்செல்லாம் வலிக்கின்றதே. பாவி நான் செய்த பாவங்கள் நிறமாறியே இன்று நோயாக வழியாக வருகின்றதே. நபியே என்னை பாருங்கள், எந்த நிலை மாறவே உங்கள் அருள் பார்வையே குருவின் அகப்பார்வையே. என் நிலையினை நபி சொல்லிட நம் இறைவனும் பொறுப்பாளி. இதுவும் 90 கிட்ஸ்க்கு தான் தெரியும், 2K கிட்ஸ்க்கு இது என்னன்னு தெரியாதுங்க. அப்ப 90 கிட்ஸ்னா அவங்களுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இப்படி கொண்டு வந்தாங்களா? நீங்க ஒரு விஷயத்தை புரியணும். ஷைத்தான் இருக்கிறான்ல, ஒரு விஷயத்தை வழிகேடுன்னு நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும்னு வைங்க, ஆரம்பத்திலேயே பாரதூரமா கொண்டு வர மாட்டான். ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பான். சின்ன ஒரு விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம், அதுல சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்படாம என்னை சைத்தான் வழிகெடுக்க வர்றான், அவனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு நாம இருக்கிறோமா, அல்லது சைத்தானுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய ஊசலாட்டத்திற்கு வளைஞ்சு கொடுக்கறமான்னு சைத்தான் பார்ப்பான். ஆரம்பத்துல வளைஞ்சு கொடுக்கறோம்னு வைங்க, அடுத்து அதை விட பெருசா கொண்டு வருவான், அடுத்து அதை விட பெருசா கொண்டு வருவான். கடைசியில எங்க நிறுத்துவான் தெரியுமா? இன்றைக்கு அதற்கும் ஒரு விஷயத்தை பாருங்கள். போடுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ முன்னாடியே நரகத்துக்கு போ, நானும் பின்னாடியே நரகத்துக்கு வர்றப்பா. சினிமாவில் கொண்டு போய் தள்ளிட்டாங்களா? இந்த அவல நிலை நம்ம சமுதாயத்துக்கு ஏன் வந்துச்சு? ஆரம்பத்திலே இமாம்கள் ஒழுங்கா பேசி இருந்தா, எது மார்க்கத்துல உள்ளதோ உள்ளதை நீங்க பேசுங்களங்க, இஸ்லாத்துல உள்ளதை சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதரை மதிப்பதற்கு நம்ம மார்க்கத்துல வழி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்ற எத்தனையோ பல வழிமுறைகள் இருக்கிறது, அதை நீங்க பின்பற்றுங்கள். அல்லாஹ்வின் தூதரை மதிப்பதனுடைய அடையாளம், அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதனுடைய அடையாளம். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நான் சாப்பிடுவதாக இருக்கட்டும், தூங்குவதாக இருக்கட்டும், அடுத்தவரோடு பழகுவதாக இருக்கட்டும், என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நான் நடப்பேன் என்று நீங்கள் நடந்து காட்டினால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதனுடைய அடையாளம். இதை செய்யறதை விட்டுட்டு சினிமா பாடல் படிக்கலாம், தப்பாங்குத்து வரக்கூடாது, அதுக்கு அஜரத்திட்ட ஃபத்வா கேட்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தர்காக்கள் இப்படி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, தப்பா குத்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, இவ்வளவு வழிகேடை நோக்கி நம்முடைய சமுதாயத்தை கொண்டு போய் தள்ளி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை திருத்த வேண்டிய உலமாக்கள் இதை கண்டிக்கின்றார்களா? பள்ளிவாசல்ல படையெடுக்க வேண்டிய சமூகம், இபாதத்தை அதிகப்படுத்த வேண்டிய, குர்ஆனுடைய தொடர்பில் இருக்க வேண்டிய சமூகத்தை இன்றைக்கு சினிமா பாட்டுகளை நோக்கி, ஆடலை நோக்கி, பாடலை நோக்கி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிறாங்களே. கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்கிறது இல்லை. இதனால தான் நம்முடைய சமுதாயம் அப்படியே இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களை மீறி இணை வைப்பிலேயே, இன்றைக்கு அதில் கொஞ்ச நபர்கள் இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பிலேயே அதிக உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக முஹர்ரம் மாதம் வருதுன்னு வைங்க, நம்ம ஊர்லேயே ஒன்று இருக்குதுங்க. நம்ம ஊர்னா அது இங்க இருக்கிற ஊரா இருக்கட்டும், என்னுடைய ஊரா இருக்கட்டும், என்னுடைய ஊர் புளியங்குடி, தென்காசி மாவட்டம்.
தர்காவுக்கு பேர் அசேன் உசேன் தர்கா. எந்த ஒரு இடத்துல இப்படி அசேன் உசேன் தர்கான்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. முஹர்ரம் மாதம் 10வது நாள் வந்து விட்டால் பூக்களி தீய வந்து என்ன செய்கிறார்கள், நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதுல முஸ்லிம் சமூகத்துல இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மத்த சமுதாயத்துல கோவில்கள் இப்படி விழா எடுக்கிறாங்கன்னு வைங்க, அது அவர்களுடைய கலாச்சாரத்துல உள்ளது. அதை நாம எதையுமே குறை சொல்ல, அது அவங்களுடைய வழிபாட்டுல உள்ளது. அவங்க வழிபாட்டின் அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அதுல வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு, முஸ்லிமாக இருந்து கொண்டு முஹர்ரம் மாதம் வந்து விட்டால் எங்களுடைய ஊர்ல தீ மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டா அதுக்கு பூக்குழி என்று பெயர். நம்முடைய திருச்சியிலேயும் அதே முஹர்ரத்துல தீ மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி ஒரு காரியம் ஆரம்பத்திலே உருவாகும் பொழுது அதை கண்டிக்கணும்ல. கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்க மாட்டாங்க. ஆனா சும்மா மேலோட்டமா என்ன செய்வாங்க, அது வந்து கூடாதுன்னு சொல்லி மேலோட்டமா சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. முஹர்ரம் மாதத்தை பத்தி கேட்டாங்க, அது கூடாது, பஞ்சா கூடாது. அதாவது ஷியாக்கள் கொள்கை, சுன்னை ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு சில பேர் செய்யறாங்க. உங்களுக்கு நான் நினைவு ஊட்டுறேன், சுன்னை ஜமாத்து ஷியா கிடையாது. ஆனா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பஞ்சா, தீ மிதித்தல். இன்னைக்கு இருக்குது சென்னையில நடந்துகிட்டு இருக்க, நான் பார்த்தேன். சுன்னை பேர்ல நம்ம போய் என்னங்க இதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, என்ன இவர் சுன்னை ஜமாத்தா இல்லையா நம்மள, ஏன்னா நம்ம வந்து இது தீ மிதிக்க கூடாது இருக்கணுமா, அதனால இவர் சுன்னை ஜமாத்தா இல்லையா, தீ மிதிக்க கூடாதுங்கிறாரு, பஞ்சாடுக்க கூடாதுங்கிறாரு. ஏன்னா சுன்னை ஜமாத்திலேயே ஒரு கொள்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவங்களே ஓபன் டாக் கொடுக்கறாங்க. தீ மிதிக்கிறது இல்ல, பஞ்சா எடுக்கிறது இல்ல, அது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் இல்ல, அது ஷியாக்களுடைய கலாச்சாரம். இன்றைக்கு அதே ஷியாக்களுடைய கலாச்சாரங்கள் நம்மளுடைய பகுதியில் நடக்கும் பொழுது இதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இமாம்கள் இருக்கிறாங்களே, ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இது போன்ற அனாச்சாரத்திற்கு எதிராக நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சில நேரங்களில் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய வந்து விட்டால் அது எப்படிடா எங்க ஊர்ல வந்து பிரச்சாரம் பண்ண வருவ என்று ரொம்ப கடுமை காட்டக்கூடியவர்கள், தௌஹீத் பிரச்சாரத்திற்கு மூர்க்கத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், மார்க்கத்தில் இல்லாத ஷியாயிசத்தை இஸ்லாம் என்ற பெயரில் புகுத்துகிறார்கள், பஞ்சா என்ற பெயரில் புகுத்துகிறார்கள். அதை சும்மா வருடி கொடுப்பீங்களா? இஸ்லாத்துல இல்லைன்னு சும்மா மேலோட்டமா சொல்லிக்கிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டோம் என்று இருப்பீர்களா? அப்ப இது போன்ற எத்தனையோ பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மக்கள் அந்த இணை வைப்பில் மூழ்கி கிடக்கிறாங்களே, இது போன்ற மக்களை எல்லாம் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரம். குறை சொல்றதுக்கு இந்த பிரச்சாரம் கிடையாது, உங்களை திட்டுறதுக்கு இந்த பிரச்சாரம் கிடையாது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வாக்கியா தகராறு, என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மம்மாத்தலா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, எவன் ஒருவன் இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கின்றானோ தஹலல் ஜன்னா, அவன்தான் மறுமையிலே சொர்க்கம் செல்வான். எவன் படைத்த இறைவனுக்கு இணை வைத்து மரணிக்கின்றானோ தஹலன் நார், அவன் மறுமையிலே நரகத்திற்கு போவான். அப்ப இந்த இணை வைப்பு என்பது இது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக, கேளிக்கைக்காக நீங்க அதுல போறீங்க. அதே நிலையிலேயே நாம் மரணித்து விட்டால், அதிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்காமல் அதே நிலையிலேயே நாம் மரணித்து விட்டால் நாம் மறுமையில் செல்லக்கூடிய இடம் நரகமாக போய்விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களே, அது போன்ற அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கும் நாங்கள் விடுத்தவர்களாக நீங்களும் இந்த தௌஹீத் கொள்கையை நோக்கி வாருங்கள். ஷிர்கான கொள்கையிலிருந்து விலகி வாருங்கள். இஸ்லாம் என்பதே அந்த ஷிர்கான கொள்கையிலிருந்து விலகி கடைசி வரை நம்மை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவனை தவிர யாரையும் எதையும் இறைவனுடைய இடத்திற்கு புனிதம் கொடுத்து வணங்க மாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே நம்பிக்கையில் வாழ்ந்து இணை வைக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களில் இருந்து நம்முடைய சமூகம் மீண்டு வந்து ஏகத்துவவாதிகளாகவே வாழ்ந்து ஏகத்துவவாதிகளாகவே நாம் மரணிக்க வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.